Golden Samudra beach side la Mahabalipuramல இருக்கிற ஒரு fantastic hotel கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு palace 100 rooms இருக்கிற இந்த ஹோட்டல்ல everything is exclusive இந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும் இந்த பில்டிங்கா இருக்கட்டும் இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும் இருக்கிற cuisine இருக்கட்டும் one notch up so come and enjoy VB Days ஓட ஸ்டேபிள்ல வெகு விரைவில் 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் இது மாதிரி தாளிப்புக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு VB Daysல ஒரு நோவேலா ஒன்று பண்ண போகிறோம். திஸ் இஸ் சம்திங் தட் வி கோயிங் டு பைனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கடாய் வந்து வி ஹவ் நாட் டன். தாளிப்பும் போது கடுகுலேருந்து எல்லாமே வந்து வெளியில் பாதி விஷயம் எண்ணெயோடு சேர்ந்து வெளியில் ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து VB Daysல நம்ம பண்ணியிருக்கிற இந்த தாளிப்பை இந்த கடாயில் வந்து இது மாதிரி ஒரு மூடி இருக்குது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு இதை மூடிடலாம். கடுகு தாளிக்கிற அந்த சவுண்டு முடிஞ்ச பிறகு அந்த வெடிக்கிற சத்தம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி ரசத்துலையும் சட்னியில் கொட்டிடலாம். ஸோ தட் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக வி ஹவ் டன் இட். அண்ட் டீப் ஃப்ரை பேன் இது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் லான்ச் ஆகிடுச்சு. நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஹேண்டில்ஸ், சூடு ஏறாத ஹேண்டில்ஸ், அது கூட ஒரு லிட்டு. இது வந்து இந்த பேன் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வடையிலேருந்து மால்புவா, அத்திரசம், வெள்ளை பணியாரம், எனிதிங் தட் யூ நீட், ஜிலேபி, ஜாங்கிரி எது வந்தாலும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பேனும் இருக்குது, தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிக்கிற கரண்டியும் ரெடியாக இருக்குது. VB Daysல வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh Bhat இதயம் தோட சமையல். Powered by இதயம், Paris Dal and Millets. Paris outside, நம்பிக்கை inside. And VB Days. ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் வெரைட்டி பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து யூஸ்வலாக காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முந்தின நாள் மீதம் இருந்த ரைஸ் எதாவது அந்த பழைய சாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எது மீந்தி இருந்ததுன்னா இதை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது வந்து முந்தின நாள் மீந்தி இருக்கிற ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு பழசாக சாப்பிட்டா அது வேறே சக்தி. முந்தின நாள் மீந்தி இருக்கிற ரைஸில் வேர்க்கடலை, பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரன்ச்சியாக வெங்காயத்தை வதக்கி அதில் ஒரு பொடியை பண்ணி அந்த சாதம் பண்ணால் அந்த ரைஸும் வந்து இட் ஹாஸ் அ ஃப்ளேவர். அண்ட் இந்த பூண்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு பொடி பண்ணி ஒன்று பண்ணால் ஒரு பூண்டு தொக்கு சாதம்னு வச்சுப்போமே. ஒரு ஓல்டு மீடியம் இருக்கிற ரைஸை வச்சு ஒரு பூண்டு தொக்கு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முழுக்க நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். ஒரு ஃபென்டாஸ்டிக், உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ். இதை நீங்கள் செஞ்சுட்டு காத்தால சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சு கூட கொண்டு போகலாம். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லஞ்ச் பாக்ஸ் டிஷ் ஆல்சோ. ஒரு பூண்டு தொக்கு சாதம் ரொம்ப சிம்பிள். தொக்குன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி இல்லை ஏதாவது ஒரு மசாலா பண்ணி அது மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். முந்தின நாள் குக் பண்ண ரைஸ் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு கை வேர்க்கடலை, இது வந்து பச்சை வேர்க்கடலைங்க, இது வந்து அப்படியே உரிச்ச வேர்க்கடலை, அது கூட 1 5 6 7 8 9 ஒரு 8 காஞ்ச மிளகா, இந்த நீட்டு மிளகான்னு சொல்லுவாங்களே, நம்ம ஊர் காஞ்ச மிளகா இருக்குங்களா அது, அந்த ரெகுலர் காஞ்ச மிளகா ஒரு 7 8, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இது ஆயிலே இல்லாமல் சும்மா நான் அப்படியே ப்ளெயினாக இதை வந்து வதக்கிறேன். இதை ஒரு கோர்ஸ் பவுடர் ஆக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சீரகம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம் 4 ஐட்டம் தான். ஆனால் பொறுமையாக இதோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிற வரைக்கும் இதை பொறுமையாக வறுக்க போகிறோங்க. ஓகே, நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றி இங்கே சைடில் வச்சுருங்க. இதே பேனை அடுப்பில் வச்சு இங்கே இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இருக்கிறதுல பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய்னா அது இதயம் தான். ஓகே, இந்த இதயம் நல்லெண்ணெய் சூடாகின்னு இருக்கு. இங்கே இந்த ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு எடுத்து இந்த சப்பாத்தி தேய்க்கிறது இருக்குது தெரியுமா, அதை வச்சு இதை சும்மா இப்படி
நசுக்குங்க. இந்த பூண்டை இது மாதிரி நசுக்குங்க. நசுக்கின இந்த பூண்டை இந்த நல்லெண்ணெயில் சும்மா செக்கச்சவையான்னு வருங்க. இது சும்மா கரகரன்னு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும் நல்லெண்ணெயிலேயே. சும்மா நல்லெண்ணெயில் தகன்னு வறுத்துனுக்குறான். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க. இந்த கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். நன்றாக வறுபட்ட இந்த பூண்டை எண்ணெயிலிருந்து வெளியே எடுக்கவும். ஒரு 10 பூண்டு கார்னிஷுக்கு செப்பரேட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மீதி பூண்டு இருக்குது தெரியுமா, அதை எண்ணெயிலேருந்து வடித்து இந்த மிக்ஸி ஜாரில் போடுங்க. போட்டாச்சா? இந்த நல்லெண்ணெய் இங்கே இருக்கட்டும். அப்புறமா திருப்பி நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, கோரான்னு அரைச்சாச்சு. இந்த இங்கே சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம கடாய் இருக்காமல் பாருங்கள். இந்த கடாயில் நீங்கள் இந்த பூண்டு ஃப்ரை பண்ண நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதை சும்மா 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கடுகு, பாரிஸ் உளுந்து, நான் அதை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த உளுந்து வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் இருக்குது, ஒரு பெரிய வெங்காயம்னா 1 ஃபுல்லு, சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம். நான் இங்கே ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசு. வெங்காயத்தை நல்லா, அதாவது கலர் மாறக்கூடாது, ஃபில்ம் டெக்ஸ்சர் அப்படின்வாங்க, ஃபில்மி டெக்ஸ்சர், அப்படியே அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் இதை ஃப்ரை பண்ணுறோம். கலர் மாறதுக்கு முன்னாடி அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுருவோம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த சாதத்துக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, இந்த மஞ்சத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லு போகணும். 2 நிமிஷம் சும்மா லைட்டாக அப்படி வாட்டுங்க. இது வந்து முந்தின நாள் ரைஸ் ரெடியாக இருந்தால் மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் வேலைங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகலாம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டு டகடகடன்னு சாப்பிட்டு போகணுமா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, இதை சாப்பிட்டு கிளம்பிடலாம். வேர்க்கலுடைய ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சக்தி, ஸ்டார்ட் த டே என்ன வேணுமோ அது வந்து இது கொடுக்கும். அப்புறம் மெயினாக என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணாம். இதை வச்சுட்டு அப்படியே சும்மா சுட்டா அப்பளத்தை வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த குறான்னு அரைச்சி வச்சுருக்கோங்களா, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இந்த வெங்காயத்துக்கு கூட இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரகசியமாக இருப்பாங்க, ரகசியமாக. இதாங்க மசாலா ரெடி. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். மசாலா அந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே வச்சுருக்கிற பழைய சாதம்,
பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த பவுடரை வந்து நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் இந்த பேஸ்ட் ஒன்றுமே ஆகாது. இதில் கெட்டு போகிற மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. அதுவும் நம்ம நல்லா ஆயிலில் குக் பண்ணிட்டோம். இந்த பொடி, இந்த வெங்காயம், இந்த சாதம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் கேரண்டீடாக பார்த்துங்க. அதான் கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி கலக்கி விடணும். ஆஹா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப சிம்பிளான பூண்டு தொக்கு சாதம் உங்களுக்காக இதயம் தொட்ட சமையல். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் எங்கே இருக்குன்னு தெரில, அடையாளம் தெரியாத மாதிரி ரைஸில் மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பவுடர் வேர்க்கடலாம் வச்சு செஞ்ச பவுடர், பூண்டெல்லாம் போட்டு பண்ண பவுடர் கூட நல்லா எங்கேயுமே கட்டி கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓவர். பூண்டு தொக்கு சாதம் உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஜமாயிங்க.